ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் அனித் விக்னேஷ். ஸோ நம்ம பர்சன்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த டைப் அண்ட் இதுக்கு அடுத்த டைப்போட இந்த பர்சன்டேஜ் சாப்டரை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைப் நம்பர் 5 பார்க்க போகிறோம். அதாவது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் இன்கம், சேவிங்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர். பர்டிகுலராக இந்த டைப் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் உங்களால் டக்குன்னு மைண்ட்லலாம் சால்வ் பண்ணிட முடியாது. அண்ட் இதில் கேட்கப்பட்ட கேள்வியும் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்திருக்கு. நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில், ப்ரீவியஸ் இயர் ரயில்வே கொஷின்ஸில், அதுவும் லேட்டஸ்ட்டாக 2024 சரியா. ஸோ இந்த டைப்லேயும் கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். குவாலிட்டியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டைப்பில் இருந்து. ஸோ எல்லாமே நம்மளால் பேப்பர் பென் இல்லாமலும் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸும் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலரான கொஸ்டினில் டைப்பில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைப்பாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 2-3 டைப்புமே நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஒரு டைப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், இன்னொரு டைப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இப்படி ஸ்டெப் பை கொஸ்டின்ஸில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதில் நான் கொண்டு வர கொஸ்டின்ஸில் என்னென்னலாம் இருக்கும் எல்லா வீடியோவையும் வரிசையாக பார்க்கணும், எவ்ரி அந்த டே வைஸ் ஷெடியூலில் சரியா. ஸோ எந்த ரயில்வே எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்த கொஷின்ஸ் எல்லாமே இதில் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த சீரீஸில் உங்களால் பார்க்க முடியும் சரியா. ஸோ காமன் ஃபார் ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த சீரீஸ் அப்படின்னா, அட்லீஸ்ட் பர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் வீடியோவாவது பார்க்கலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக புரியாது சரியா. ஸோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அப்ரோச்சே வேறு மாதிரி பார்ப்பாங்க. பட் நீங்கள் இதை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க சரியா. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். எப்படி பார்க்கணும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது சரியா, ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட பேசிக்கான ஒரு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபார்முலா, பெரிய கான்செப்ட் அது எதுவுமே கிடையாது ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம், சேவிங்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர்னு என்ன உங்களுக்கே தெரியும். இன்கம் அப்படிங்கிறதுல நம்ம 2 விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. ஒன்று சேவிங்ஸ், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ வருமானம் அப்படின்னு இருந்ததுன்னா 2 விஷயங்கள் அதில் பண்ணுவோம். ஒன்று செலவு பண்ணுவோம், இன்னொன்று சேர்த்து வைப்போம். அந்த செலவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா. வீட்டோட ரெண்ட்டு, பெட்ரோல் அலவன்ஸ், அண்ட் தென் பர்சனல் செலவுகள், மெடிக்கல் செலவுகள், இன்னும் நிறைய செலவு சொல்லிட்டே போகலாம். கிராசரிஸ் வாங்குறது, டாய்ஸ் வாங்குறது, பேபிஸ் இருந்தால் டாய்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி. ஸோ அல்டிமேட்லி ஒரு இன்கம்மை நம்ம இது 2ஆக பிரிப்போம். இன்டர்னலாக போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த சாப்டருக்கு, இந்த டைப்புக்கு நம்ம இந்த மாதிரி இதை பிரிப்போம் சரியா. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களோட இன்கம் ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்களோட இன்கம்னு மட்டுமே கொடுத்துருவாங்க. அவங்க இன்கம் எவ்வளோ அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் என்ன மாதிரி கேள்வி இருக்குன்னா, அவங்களோட இன்கம் இத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு, செலவு இத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட இன்கம் இந்த மாதிரி இறங்கி இருக்கு, அதுக்கு பதில் சேமிப்பு இந்த மாதிரி ஏறி இருக்கு அப்படின்னு மொத்தம் இங்கே நீங்கள் 3 அளவுகள் பார்க்குறீங்க இல்லையா. இன்கம்னு ஒரு அளவை பார்க்குறீங்க, சேவிங்ஸ்னு ஒரு அளவை பார்க்குறீங்க, எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு அளவை பார்க்குறீங்க. அதில் அல்டிமேட்லி ஏதாவது 2 டேட்டா அவங்க கொடுத்துட்டு 3வது டேட்டா ரிலேட்டடாக உங்களை கேட்பாங்க. அதாவது இதில் ஏதாவது 2 ஏறி இருக்கணும் கொடுக்கலாம், இல்லை 1 ஏறி இருக்கு இறங்கி இருக்கணும் கொடுத்துட்டு அந்த மிச்சம் 1 இருக்கு இல்லையா. இதன் விளைவால் இந்த 2 ஏறுது இறங்குது இல்லையா. அதனால இந்த 3வதாக இருக்கிற அது சேவிங்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், அதோட விளைவு என்ன, அது எவ்வளோ ஏறி இருக்கு இல்லை இறங்கி இருக்குங்கிறது தான் கேள்வியாக இருக்கும் ரைட்டா. இது மாதிரி ஒன்று. இன்னொரு டைப்பில் ரொம்பவே குழப்புவாங்க. அதாவது சம்பளத்தில் இத்தனை சதவீதம் வாடகைக்கு போகுது, அதுக்கப்புறமா அதில் மிச்சம் இருக்கிறதுல இவ்வளோ வந்து இதுக்கு போகுது, அதுக்கு போகுது அப்படின்னு நிறைய செலவு எக்ஸ்பென்ஸையே பிரித்து கொடுப்பாங்க. எக்ஸ்பென்ஸையே இதில் இது ஒரு டைப் முடிச்சிட்டேன்னா டைப் 1 பார்க்க போகிறோம், கொஸ்டின்ஸில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. இன்னொரு டைப்பில் மிச்சம் இருக்கிறதுல வாடகை போச்சு, மிச்சம் இருக்கிறதுல மளிகை சாமான் வாங்கினாங்க, மிச்சம் இருக்கிறதுல இதை பண்ணாங்க, மிச்சம் இருக்கிறதுல அதை பண்ணாங்க அப்படின்னு செலவே வந்து பார்த்திங்கன்னா பிரியும். கொஸ்டினே லென்த்தாக இருக்கும். இதுக்கு நம்ம இன்னொரு டைப்பாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம இன்னொரு கான்செப்டை யூஸ் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம்.
சரியா? ஸோ அல்டிமேட்லி இந்த டைப்பை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இதை பேஸ் பண்ணி இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சரே நிறைய பிரிகிற மாதிரி. ஓகேவா? இது ரெண்டுமே முக்கியம் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனில் கேட்கப்படுது, கண்டினியூவேஷன். சரியா? நம்ம சீரீஸில் இதுக்கு முன்னாடி 50ல் கம்ப்ளீட் பண்ணது 51. ஸோ Arvind spends 75% of his income. His income is increased by 20% and he increased his expenditure by 10%. His savings are increased by. அரவிந்த் தனது வருமானத்தில் 75% செலவிடுகிறார். அவரது வருமானம் 20% அதிகரிக்கிறது மற்றும் அவரது செலவு 10% அதிகரிக்கிறது. அவரது சேமிப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? சி, இதுலேயும் மைண்ட்லலாம் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இதுலேயுமே உங்களால் மைண்டில் சால்வ் பண்ண முடியும். நான் எப்படி பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்ற கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அது உங்களுக்கு தெரியலனா சாரி, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வரணும். ஸோ நான் எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவேன்? 75% அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 3/4. 75% அவர் ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இன்கம்மை நான் 400ன்னு வச்சேன்னா 300 அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ 100 சேவிங்ஸ் பண்ணுறாரு. இது மைண்ட்லேயே ஓடும். ஸோ 400 ரூபாய் சம்பளம், 300 ரூபாய் செலவு, 100 ரூபாய் சேமிப்பு. ரைட்டா? தென் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? அடுத்து வருமானம் 20% அதிகரிக்குது. அப்போது 400ன்னு சொன்னால அது 20% அதிகரிச்சுன்னா என்ன ஆகும்? 400ல் 10%ங்கிறது 40. ஸோ 80 அதிகரிக்குது. 400 ரூபா இருந்தது, இப்போ 480. ரைட், ஓகே. அடுத்து செலவும் 10% அதிகரிக்குது. செலவு இதுக்கு முன்னாடி எவ்வளோ பார்த்தோம்? 300 ரூபாய். அதில் 10 அதிகரிக்குது அப்படின்னா 330 ரூபாய் ஆகும். ரைட்டா? 30 அதிகரிக்குது. இங்கே வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 80 அதிகரிக்குது. ஸோ 80 அதிகரிக்குது, அந்த பக்கம் 30 தான் அதிகரிக்குது. அப்போ இன்னும் 50 அதிகரிச்சாதான் அது ஈக்குவல் ஆகும் இல்லையா? ஸோ ஏற்கனவே 100 அப்படிங்கிறத அவர் சேவிங்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அதில் இன்னும் 50 அதிகரிச்சிருக்காரு. 100லேருந்து இன்னும் 50 அதிகரிச்சாருன்னா கிட்டத்தட்ட 50% அதிகம் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் ஏ 50% என்னோட ஆன்சர். பட் இது உங்களுக்கு புரியாது அப்படின்னு எனக்கு தெரியும். டீட்டெயில்டாக சொல்கிறேன், நோ ப்ராப்ளம். மைண்ட்லேயும் சால்வ் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் இதில் அட்வான்ஸ் ஆகிட்டீங்கன்னா. சரியா? அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களா ஒரு இன்கம்மை அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்களா ஒரு வருமானத்தை அசியூம் பண்ணிக்கோங்க. அது 100ன்னு அசியூம் பண்ணாதீங்க. ஏன்? அதில் ஒரு ரீசன் இருக்குது. எல்லா கொஸ்டினுக்கும் ஸ்டாண்டர்டாக 100னோ நீங்கள் அசியூம் பண்ணிட்டு போகலாம். இன்கம் 100 இல்லை இன்கம் 1000 அப்படின்னு. எப்பயுமே 100,000 நம்ம ஏன் பண்ணுறோம்? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேல்யூஸ்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? எப்பயுமே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி டைப்பில் வருமானத்தில் இத்தனை சதவீதம் செலவு பண்ணிட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கோங்க. 75% செலவு பண்ணிட்டாருன்னு கொடுத்துட்டாங்களா? 75% செலவு பண்ணிட்டார். 75%னா 3/4. சரியா? ஸோ இந்த மாதிரி செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அதில் பேஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிற பேஸை தான் நீங்கள் இன்கம்மாக அசியூம் பண்ணணும். ரைட்டா? எத்தனை சதவீதம் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த செலவு பண்ண பேஸ் இருக்கு இல்லையா, அதை ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா வரக்கூடிய பேஸ், அதை இன்கம்மாக எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இன்கம் ஈக்குவல் டு, ஷார்ட்டாக எழுதுறேன், இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் இல்லையா? வருமானம் அப்படிங்கிறது செலவு, சேமிப்பு, இதுதான். ரைட், ஓகே. தென் இதை 2 0 கூட சேர்த்துக்கோங்க. 4 ரூபான்னு இன்கம் எடுக்காதீங்க, 400ன்னு எடுத்துக்கோங்க. ஈஸி கால்குலேஷனுக்கு. அப்போ இன்கம் நான் 400ன்னு எடுக்கிறேன். அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்? 300 ப்ளஸ் அப்போ சேவிங்ஸை நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கவே வேண்டாம். உங்களுக்கே தெரியுது 400ல் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டார். அப்போ 100 ரூபாவை சேமிச்சிருப்பாரா? அவ்வளோதான். கொஸ்டினே சால்வ். இந்த ஸ்டெப் வரையும் நீங்கள் வந்தீங்கனாலே உங்களோட கொஸ்டின் 90% சால்வ். ஸோ ஒன்றும் பண்ணல, பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கேன். மாற்றினோன்னே இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு. நார்மல். இது ஃபார்முலா கிடையாது, எல்லாருக்குமா தெரிஞ்ச காமனான விஷயம். ரைட். அடுத்து இன்க்ரீஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் நல்லா டீச் பண்ணியிருக்கேன். பர்சன்டேஜ் எப்படி மைண்ட்லேயே எடுக்கணும்னு நல்லா டீச் பண்ணியிருக்கேன். ரைட். வருமானம் 20% அதிகரிக்குது. வருமானம் இதுதான். அப்போ இது 20% அதிகரிக்குது. கரெக்டாக? அப்போ இதுக்கு 20% எடுங்க. இதுக்கு 10% என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி போவீங்க, 40 ரூபாய். அப்போ 20%னா 80 ரூபாய். ரைட்டா? ஓகேவா? ஃபைனா? ரைட். அடுத்து செலவு 10% அதிகரிக்குது. செலவு இதுதானே? செலவு 10% அதிகரிக்குது. சரி, இதுக்கு 10% என்ன வரும்?
300க்கு 10% ஒரு ஸ்தானம் தள்ளிவாங்க 30. அப்போ நல்லா பாருங்க, ஈக்குவல் டு இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 30 போச்சுன்னா அப்போ மிச்சம் என்ன வந்து ஆகணும்? 50 தான், வேற வழியே இல்லை. அப்போ அவரு ஏற்கனவே 100 ரூபாய் சேமிச்சுட்டு இருந்தாரு, இப்போ இன்னும் 50 ரூபாய் கூடுதலா சேமிக்கிறார். ஏன்னா நம்ம இங்க ஃபுல்லா ஆட் பண்ணல, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு டேட்டால கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதியிருக்கோம். அப்போ 100ல் 50ங்கிறது 50%, அப்போ இன்னும் 50% ஒரு எக்ஸ்ட்ராவா சேவிங்ஸ் பண்றாரு. ஸோ 50ங்கிறது ஆப்ஷன் 7. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? இது ஒரு மாடல், சரியா? ஒன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டிங்கன்னா நான் எப்படி மைண்ட்லேயே சால்வ் பண்ணணும் அந்த மாதிரியும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, இது சூப்பராக இருக்கும். அதே தான் டெக்னீஷியன் கிரேட் 3 இன்னொரு ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க பாருங்க. சுரேஷ் ஸ்பென்ஸ் 30% of his income on petrol. Suresh spends 30% of his income on petrol, 1/4 of the remaining income on house rent and the balance on food. If he spends 300 rupees on petrol, then what is the expenditure on house rent? சுரேஷ் தனது வருமானத்தில் 30% பெட்ரோலுக்கும் மீதமுள்ள வருமானத்தில் 4/4 வீட்டு வாடகைக்கும் மீதியை உணவுக்கும் செலவிடுகிறார். அவர் பெட்ரோலுக்கு ரூபாய் 300 செலவிடுகிறார் எனில் அவரது வீட்டு வாடகை செலவு என்ன? ஸோ இது இன்னொரு டைப்பு. இதில் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதில் எல்லாமே பர்சன்டேஜ் ஈஸியாக இவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு, இவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, உண்மையான தொகை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கொஷினில் தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். லைக் அவ்வளோ ஸ்பீடாக அந்த கொஷினை உங்களால் பண்ணிட முடியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போது இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்பென்ஸ் 30% ஆஃப் ஹிஸ் இன்கம். ஸோ லைன் பை லைன் நம்ம படித்து இதை சால்வ் பண்ணலாம். இதில் தான் நீங்கள் 100 அப்படின்னு அஸ்யூம் பண்ணணும். 100 அப்படின்னு அவரோட இன்கம்மை அஸ்யூம் பண்ணிக்கோங்க, சரியா? நோ ப்ராப்ளம். ரைட், 100னா அதில் 30% பெட்ரோலுக்கு போகுது. 100ல் 30%னா 30 தானே, 30 வந்து பெட்ரோலுக்கு போகுது. நான் ஷார்ட்டாக எழுதுறேன் பி அப்படின்னு. ரைட், அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 70 இல்லையா? மிச்சம் 70. இந்த 70ல் தான் 4/1 வீட்டுக்கு போகுது, சரியா? இதில் 1/4 என்ன? அதான் 4ல் டிவைட் பண்ணுங்க. இதை 4ல் டிவைட் பண்ணிங்கன்னா 17.5 வருமா இல்லையா? 17.5 வரும் இல்லையா? அப்போ 17.5, இதுலேயும் 17.5 போச்சுன்னா மிச்சம் உங்களுக்கு இருக்கக்கூடியது 52.5. கரெக்டா? ஸோ இது அவருக்கு பெட்ரோல், இது அவருக்கு ஹவுஸ் ரெண்ட் ஹெச்ஆர், பேலன்ஸ் வந்து ஃபுட்டு இல்லையா? ரைட், ஓகே. ஃபுட்டு 300 ரூபாய் பெட்ரோலுக்கு போகுது. இங்கே 30ன்னு வந்திருக்கிறது தான் உண்மையான வேல்யூ, 300ன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இன்டூ 10 பண்ணியிருக்காங்க. உங்களை கேட்குறது என்ன? ஹவுஸ் ரெண்ட்டுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? ஹவுஸ் ரெண்ட்டுக்கு அவர் இன்டூ 10 175. எந்த வீட்டு வாடகைன்னு தெரியல, வெறும் 175 ருபீஸ் இருக்குது. பெட்ரோல் சார்ஜை விட பார்த்தீங்கன்னா ரெண்ட் கம்மியாக இருக்குது, பார்த்தீங்களா? சூப்பர் கொஸ்டினில். ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 175. டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னேன், ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இதுலேயுமே அட்வான்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ செலவு பிரியுது. ஒரு செலவை வந்து சதவீதத்தில் கொடுத்துட்டு, இன்னொரு செலவை வந்து ஒரிஜினலாக கொடுத்துட்டு, இன்னொரு செலவை வந்து இந்த மாதிரி சதவீதத்தில் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இந்த கொஸ்டினை இந்த மாதிரி அப்ரோச் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாண்டர்டாக வெறும் இன்கம், வெறும் எக்ஸ்பெண்டிச்சர், வெறும் சேவிங்ஸ் அப்படின்னு இந்த 3 மட்டும் டேரெக்டாக பர்சன்டேஜில் அப்படி அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணுங்கள், சரியா? கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்பிஎஃப்ல வந்து இந்த கொஸ்டின் இதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சுதா நேம் கூட பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரொம்ப சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சுதா இஸ், இதில் இந்த கொஸ்டினில் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ், எவ்வளோ பர்சன்ட் டிக்ரீஸ் அப்படின்னு டேரெக்டாக நம்மளை கேட்காத அந்த டிக்ரீஸ் இன்க்ரீஸ் கேட்கறதுனால நம்மளால பெருசாக ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது, சரியா? த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சுதா இஸ் 200% மோர் தேன் ஹர் சேவிங்ஸ். If her expenditure decreases by 4% and savings increases by 28%, then by what percent does her income increase? So percentageலயே கொடுத்து percentageலயே கேட்குறாங்க, எந்த ஒரு ரியல் டேட்டாவும் இல்லை, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் பாசிபிள். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இதுவரையும் பார்த்த ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு வெரைட்டி.
இதில் பாருங்கள், நம்மளா அசியூம் பண்ணலாம் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 200% மோர் தென் அவர் சேவிங்ஸ். அப்போது 200%னா என்னன்னு சொல்லுவீங்க? 2/1. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 200% மோர் தென் அவர் சேவிங்ஸ். 2/1 மோர் அப்படின்னா +2. கரெக்டாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது அவங்க சேவிங்ஸ் 1னா எக்ஸ்பெண்டிச்சர் 3. அப்போ டோட்டல் இன்கம் என்ன? 4. ஸோ இதை பார்த்ததுமே என்னால் ஒன்று சொல்ல முடியும், இன்கம் 400 அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் 300, அவங்களோட சேவிங்ஸ் 100. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்ததுமே இந்த டேட்டா உங்களுக்கு வரணும். சரியா? ஓகே, இது வரல. இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். இதை எப்படி நான் கொண்டு வந்தேன் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 200% மோர் தென் சேவிங்ஸ். ஃபர்ஸ்ட் 200%னா என்ன? பேசிக்ஸில் கிளியராக சொல்லிட்டேன். 2/1 200% மோர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மேலே ப்ளஸ் ஆகும் சொன்னா. அப்போ அவங்க சொன்னது என்ன? இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர், இதுதான் சேவிங்ஸ். கரெக்டா? அப்போ அவங்க சொல்றபடி சேவிங்ஸ் 1 யூனிட்னா எக்ஸ்பெண்டிச்சர் 1+2, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 யூனிட்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தானே எப்பயுமே உங்களுக்கு இன்கம் 4. நான் என்ன சொன்னேன்? அசியூம் பண்ணும்போது எல்லாத்துலையும் 0 0 சேர்த்துக்கோங்க, கேல்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்ததும் நேராக நீங்கள் இதுக்கு வந்துடணும். இதுக்கு வந்துட்டீங்கன்னா if our expenditure decreases by 4%, expenditure decreases by 4%, அப்போ என்ன? -4%. இதுக்கு 4% கண்டுபிடிங்க. ஒரு ஸ்தானம் தள்ளிங்கன்னா 10% வருவீங்க, 2 ஸ்தானம் தள்ளிங்கன்னா 1% வருவீங்களா? அப்போ இதுக்கு 1% என்ன? 3. 4% என்ன? 3 × 4, அப்போ என்ன? 12. அப்போ 12 மைனஸ் ஆயிருக்கு. ரைட்டா? அடுத்து சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 28%. 100க்கு எதுனாலும் ஈஸியாக நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இதுக்கு 100க்கு 28%னா 28 தான். அப்போ +28. அப்போ நல்லா பாருங்க, ஈக்குவல் டு இந்த பக்கம் -12 + 28 பண்ணுங்க. 28லேருந்து 12 மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 16 வருமா? அப்போ இது இன்கம் 16 அதிகரிச்சிருக்கு. கரெக்டா? 16 எதில் அதிகரிச்சிருக்கோம்? 400ல். பர்சன்டேஜில் கேட்கறதுனால எப்பயுமே ஃப்ராக்ஷன் நம்ம இன்டூ 100 பண்ணால் தான் பர்சன்டேஜுக்கு போகும். கரெக்டாக? ஸோ 00க்கு 00 கட்டு, 4 1s are 4 4s are. அப்போ உங்களோட ஆன்சர் என்ன? 4% அவங்களோட இன்கம் அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் சி. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இதில் இருந்தே இது வரலாம். 400ல் 16 எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். 400ல் ஒரு ஸ்தானம் தள்ளுங்க 40, இன்னொரு ஸ்தானம் தள்ளுங்க 4. 4 எப்போ 16 ஆகும்? இன்டூ 4 பண்ணும்போது. இன்டூ 4 ஏன் பண்ணியிருக்கீங்க? 4% அதிகரிச்சதால. ஸோ 4% ஆப்ஷன் சியில் இருக்கு. இந்த டைப் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டினும் இதோட ரிப்பீட்டேஷன் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்களே பண்ண போகிறீங்க. அதனால் இந்த கொஸ்டினை நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன், ஸோ தட் கிளியர் ஆகும். ஸோ நான் என்ன சொன்னேன்? இந்த மோர் அப்படிங்கிறத நீங்கள் உடச்சி இதை நீங்கள் மைண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டேரெக்டாக இதுக்கு போங்க அப்படின்னு. ஸோ 200% மோர் அப்படின்னா 1 + 2 ஆகும். அப்போது இவங்க சொன்ன மாதிரி செலவு 3, சேமிப்பு 1, மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 4 யூனிட்ஸ் வருதுல, அதுதான் இன்கம். ஸோ எல்லாத்துலேயும் 00 00 ஆட் பண்ணி இந்த மாதிரி அசியூம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன டிக்ரீஸ் என்ன இன்க்ரீஸ் அதை மட்டும் இங்கே கணக்கெடுங்க. கணக்கெடுத்துட்டிங்கன்னா யூ கேன் சால்வ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேம் கொஸ்டின் 54 நீங்கள் பண்ண போறீங்க. எக்ஸ்பெண்டிச்சர் 100% மோர் தேன் சேவிங்ஸ். அப்போ ப்ளஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பாருங்கள். எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டாவது கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணுவார். அந்த கமெண்ட்டில் நான் அவருக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் அதை பார்த்துக்கலாம். பெரிய கொஸ்டின் இல்லை, சேம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிபிடி 1ல கேட்டிருக்காங்க பாருங்க. ALP. The expenditure of Swarna is 125% more than her savings. If her expenditure decreased by 6% and savings increased by 26.5%, then by what percentage does her income increase? ஸ்வர்ணாவின் செலவு அவரின் சேமிப்பை விட 125% அதிகம். அவரது செலவு 6% குறைந்து சேமிப்பு 26.5% அதிகரித்தால் அவரது வருமானம் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? நல்ல கொஸ்டினா இதுவுமே. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 125% மோர் தென் ஹர் சேவிங்ஸ். அப்போ பாருங்க 125%னா என்ன? 125/100 சால்வ் பண்ணிங்கன்னா 5/4. அப்போ 5/4 எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் 5 சேவிங்ஸ் 4. அப்போ 4 + 5 பண்ணிங்கன்னா 9. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 9,
சேவிங்ஸ் 4 கரெக்டா? எக்ஸ்பெண்டிச்சர் 9, சேவிங்ஸ் 4. 00 ஆட் பண்ணிப்போமா எப்பயுமே? ஸோ இது எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் வந்துடும். 9 + 4 என்ன 13, அதாவது 1300. ஸோ இந்த டேட்டா பார்த்ததும் இதுக்கு நீங்கள் வரணும். அதுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் இதுக்கு வர முடியும். தென் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் பை 6%. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் 6% டிக்ரீஸ் ஆகுதான். ரைட், ஒரு ஸ்தானம் தள்ளுங்க 10, இன்னொரு ஸ்தானம் தள்ளுங்க 1%. 1% தான் 9, 6%, 9 6 54. அப்போ 54 இங்கே குறையுது. ரைட்டா? அடுத்து 400. சேவிங்ஸ் இன்க்ரீசஸ் பை 26.5%. இதுக்கு 26.5% கஷ்டமாக இருக்குன்னு ஃபீலே பண்ணாதீங்க. 26.5% உடைச்சிங்கன்னா 25% + 1.5% பண்ணலாமா? 400க்கு 25% எவ்வளோ? 400 by 4 பண்ணுவீங்க, அவ்வளோதானே. 400 by 4 பண்ணுங்க 100. அப்போது 100 + 1.5% தனியாக கண்டுபிடிங்க. இதுக்கு 1% எவ்வளோ? 4. அப்போ 1.5% எவ்வளோ? அதில் பாதி எடுத்து ஆட் பண்ணுங்க 6. அப்போ 400க்கு 26.5% என்ன? 106, 106 கரெக்டாக. இது ப்ளஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணுவீங்களா? 106லேருந்து 54 நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 52 கரெக்டாக. அப்போ 1300ல் 52 ஏறி இருக்குது ப்ளஸ். ஸோ 52 ஏறி இருக்குது. 1300ல் இன்டூ 100 நான் பண்ணேன்னா 00 கட்டு 13 4s are 52. ஆப்ஷன் சாரி 4%. இல்லையா? ஆப்ஷன். ஸோ நல்ல கொஸ்டின். என்ன கேட்டால் இதுவுமே நல்ல கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே அந்த கொஸ்டினும் நல்ல கொஸ்டின். ஸோ இதுவுமே நல்ல கொஸ்டின் தான் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man spends 76% of his monthly salary on the rent of his house. If every month he also spends 813 rupees on his conveyance and 2508 on his grocery and saves the remaining 687 rupees, his monthly salary is. ஒரு மனிதர் தனது மாத சம்பளத்தில் 76% வீட்டு வாடகைக்காக செலவிடுகிறார். ஒவ்வொரு மாதமும் அவர் 813 ரூபாயை போக்குவரத்துக்காகவும் 2508 ரூபாயை குரோசரிக்காகவும் செலவிட்டு மீதமுள்ள 687 சேமிக்கிறார். அவரது மாத சம்பளம் ரூபாயில் எவ்வளவு? சரியா? ஸோ நல்ல கொஸ்டின். இப்போ இங்க பாருங்க. எவ்ரி மேன் ஸ்பெண்ட் 76% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேலரி ஆன் தி ரெண்ட். சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 76% அவர் வீட்டு வாடகைக்கு செலவு பண்ணுறார். ஓகேவா? அப்போ மிச்சமெல்லாம் என்ன? மற்ற செலவு. மிச்சமெல்லாம் என்ன? மற்ற செலவு. அப்போ மிச்சத்துக்கு அவர் எத்தனை சதவீதம் செலவிடுறாரு? மொத்தமாக அவரோட சம்பளம் 100%. அதில் 76% வாடகைக்கு போகுது. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? 24%. ரைட்டா? அந்த 24% தான் மற்ற எல்லா செலவுக்கும் அவர் எடுத்துப்பார். ரைட்? மற்ற எல்லா செலவு என்ன? இது ஒரு 813, இது ஒரு 2500, இது ஒரு 687. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்து வாங்க. எப்படி? இதை ஆட் பண்ணணும், ஆனால் பேப்பர் பென் இல்லாமல் பண்ணணும். சொல்கிறேன். இது என்ன? 2000 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தௌசண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. இது 2000. ரைட்டா? மைண்டில் 2000. இது ஒரு 800, இதில் ஒரு 500, 1300, 1300, 600, 1900, 1900. கரெக்டாக? ஆல்ரெடி ஒரு 2000, இப்போ ஒரு 1900, 3900. ரைட்? ஓகே, 3900 மைண்டில் இருக்கட்டும். இப்போ ரூபாவா அவங்க இந்த 8 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி சில்லறை ஆட் பண்ணுங்க. 8 13 என்ன ஆகுது? 21. ஸோ இதில் ஒரு 21 போட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு 3900. இது ஒரு 108. 3900 108. அப்போ 4008. ஸோ இந்த 24% தான் எனக்கு 4008. இப்போ மொத்த சேலரி என்னன்னு கேட்குறாங்க. இப்படி கூட பண்ணுங்க. 4008 தான் என்னோட 24% அப்படின்னா 100% என்ன? இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 4ல் 6R போகும், 25R போகும், 6ல் 6 6R 36, 6 6R 36, 6 8R 48,
அப்போ 668 into 25 காம்ப்ளிகேட்டடாக இருக்கா? நோ ப்ராப்ளம். 668 into 100/4 போடுங்க. எப்படினாலும் நீங்கள் பண்ணலாம். 100/4நாலும் 25நாலும் ஒன்று தான். 1s are 6, 24, 4, 7, 20. ஸோ 16,700 அவரோட சேலரியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். இது பாருங்களேன், சிஹெச்எஸ்எல் மெயின்ஸில் ஒன்றுமே இல்லாத ஒரு கேள்வியை பயங்கரமாக கேட்டிருக்காங்க. பார்த்ததுமே ஆன்சர் 16,000. கேள்வியில் ஒன்றுமே இல்லை. நீங்களே படித்து புரிஞ்சிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. சரியா? Geeta purchases an apartment and pays EMI for that. Her monthly income is rupees 80,000. She spends 15% on the education of her children, 40% on household affairs, sends 10% to GPF and saves 15% in the savings bank account and pays the rest of the amount as EMI. How much EMI does she pay? கீதா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி EMI செலுத்துகிறார். அவளின் மாத வருமானம் 80,000 ரூபாய். அவள் 15% குழந்தைகளின் கல்விக்காகவும், 40% வீட்டு விவகாரங்களுக்காகவும், 10% GPFக்கு அனுப்புகிறார். 15% சேமிப்பு வங்கி கணக்கில் வைக்கிறாள். மீதமுள்ள தொகையை EMI-ஆக செலுத்துகிறாள். அவள் எவ்வளவு EMI செலுத்துகிறாள்? கொஸ்டின் ரொம்ப கிளியர். அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஆகிற செலவில் இந்த செலவு அந்த செலவில் இஎம்ஐயும் ஒரு செலவு. அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஎம்ஐ இல்லாத மற்ற எல்லாத்துக்கும் எத்தனை சதவீதம் செலவு பண்ணுறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மொத்த சம்பளத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போது இஎம்ஐ இல்லாத மற்ற எல்லாத்துலையும் எத்தனை சதவீதத்தெல்லாம் செலவு பண்ணுறாங்களோ அதை கூட்டுங்க, ஆட் பண்ணுங்க. மொத்த வருமானம் 100%, அதில் மைனஸ் பண்ணுங்க. அதான் இஎம்ஐ. தட்ஸ் ஆல். ஒன்றுமே இல்லை, கொஸ்டினில் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இப்போது இவங்க இன்கம் என்ன 80,000 இல்லையா? ரைட்டா? அதில் 15 படிப்புக்கு போகுது, 10 வீட்டு செலவுக்கு போகுது, இன்னொரு 10 ஜிபிஎஃப்க்கு போகுது, இன்னொரு 15 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது. இது இல்லாத மிச்சத்தை தான் இஎம்ஐயாக பே பண்ணுறேன். அப்போது 15 30 + 10 40 80% மற்ற எல்லாத்துக்கும் போயிடுது. அப்போ மிச்சம் இருக்கிற 20% தான் இஎம்ஐ. அப்போ இதில் 20% கண்டுபிடிக்க மாட்டிங்களா? இதில் 20% கண்டுபிடிச்சிங்கன்னா 0000 கட்டு 8 2s are 16, 3 0 16,000 rupees. ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு முன்னே பார்த்த ரயில்வே கொஸ்டினை விட கேள்வியில் ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்களா? ஸோ அதான் கான்செப்ட்ஸ்லாம் போகும்போதே நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா CGL ப்ரீ. ஓகேவா? In January 2022, Kriti paid an EMI, which was 22% of her monthly salary. She spent the remaining salary on shopping of groceries and clothes in the ratio 7:5. She spent 18,200 on shopping of clothes. If in February 2022, her salary increased by 16%, then what was her salary in February? So, February-ல அவங்களோட salary 116% இருக்கும். சரியா? ஸோ இதை டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா கூட 4 2s are 8 9s are. ஸோ என்னோட ஆன்சர் 4ல் போகும் அண்ட் என்னோட ஆன்சர் 29லையும் போகும். ரைட்டா? ஸோ 4க்கு ஒரு ரூல் இருக்கு. அது டிவைட் ஆகணும்னா அதோட கடைசி 2 ஸ்தானம் 4ல் டிவைட் ஆனால் போதும். ஸோ என்னோட ஆன்சர் இது கிடையாது, இது கிடையாது. தென் இதுவும் 4ல் போகும், இதுவும் 4ல் போகும். ஸோ நான் 29 எடுக்கிறேன்னு வைங்களேன். என்னோட ஆன்சர் 29ல். ஸோ 29ல் இதுவும் போகாது. 64 960. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பின்னு மைண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ரைட்டா? பட் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். நல்ல கொஸ்டின், இது தரமான கொஸ்டின். ஓகே. ஸோ இப்போ நீங்க பாருங்க, இஎம்ஐ சொல்லிட்டாங்க இல்லையா? இஎம்ஐ வந்து 22%. அப்போ இஎம்ஐ 22%னா மற்ற எல்லாத்துக்கும் அவங்க பண்ற செலவு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? அந்த 78% இல்லையா? ஏன்னா வருமானம்ங்கிறது எப்பயுமே 100%. ஸோ மிச்சம் இருக்கிற 78% தான் அவங்க இஎம்ஐ தவிர மீதி எல்லா செலவையும் பண்ணுவாங்க. ரைட்டா? She spent the remaining salary on shopping of groceries and clothes in the ratio 7:5. சரி, ஓகே.
she spent 18,200 on shopping of clothes. அப்போது கிளியராக ஒரு விஷயம் பாருங்கள், கிளாத்ஸுக்கு துணிக்கு அவங்க 18,200 ரூபாய் காசு செலவு பண்ணியிருக்காங்க, ரேஷியோவில் 5 செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போது அந்த 18,200 தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குற 5, கரெக்டாக? ஸோ 5 3s are 15, 5 6s are 30, 4s are 0s are. அப்போ இன்ட்டு 3640 பண்ணணும், ரைட்டா? அவ்வளோதான், கொஸ்டினே சால்வ். அப்போ இன்ட்டு 3640 நீங்கள் பண்ணணும். 7:5னா என்ன, மொத்தமாக 12. அந்த மொத்தமாக 12க்கு நீங்கள் இந்த 3640ல் இன்ட்டு பண்ணிங்கன்னா அவங்க துணிக்கும் அந்த கிராசரிக்கும் பண்ண செலவு என்னென்ன அமௌண்ட்டில் ஆக்சுவலாக கிடச்சிரும் இல்லையா? ஸோ இதை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா 36400 வந்துடும். இப்போ இன்ட்டு 2 பண்ணுங்கள், 0 8 12 ரிமைனிங் 1 7. ஸோ 0 8 6 3 9. ஸோ 43,680. 43,680ங்கிறது தான் அவங்களோட இந்த 78%, கரெக்டாக? ஸோ 78% தான் இது. இந்த 43,680 இருக்குல்ல, அதுதான் இந்த 78. ஸோ நீங்கள் இன்டூ 100 இப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நான் பெரிய டேபிளில் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன். பெரிய டேபிள்னால் இதை நீங்கள் 39ல் அடிக்கலாம். 39 2s are 39 1s are 39. பை ப்ராக்டிஸில் வரும், வராதுன்னு இல்லை, சரியா? ரிமைனிங் 4 39 1s are 39, ரிமைனிங் 7 39 2s are 78, ஒரு 0. ஸோ அகைன் 2ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10, 2 6s are 12, 0. அப்போ 560 இன்ட்டு 100, அப்போ 56,000 அப்படிங்கிறது அவங்களோட உண்மையான சேல்ரி. 56,000ங்கிறது அவங்களோட உண்மையான சேல்ரி. இதில் 16% ஃபெப்ரவரியில் இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு. அந்த ஏர்ன சேல்ரி, அந்த ஃபெப்ரவரி சேலரியை தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு 16% எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு 16% நீங்கள் இப்படியும் போடுங்க, போட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லைனா இங்கேயே 116 போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை நீங்கள் மைண்டில் அடிக்கணுன்னாலும் அடிக்கலாம். ஸோ 116 இன்ட்டு 560 நீங்கள் போடும்போது லாஸ்ட்டில் 0 வரப்போகுது, அதுக்கப்புறம் 6 வரப்போகுது. ஸோ லாஸ்ட்டில் 0 6 இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இது இல்லை இது இல்லை இது இல்லை. ஸோ தரமான சம்பவமாக இருந்ததில்ல இந்த கொஸ்டின், ஓகேவா? ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்கம் சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இதில் பார்த்தோம் இல்லையா? கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதில் இனி வரப்போகிற எக்ஸாம்ஸில் இன்னும் விதவிதமான கொஸ்டின்ஸ் கூட இதில் இருந்தே ஃப்ரேம் பண்ணலாம், ஓகேவா? பட் கான்செப்ட் ரிமைன்ஸ் சேம், எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான் வரப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.